வணக்கம் மக்களே! எல்லாத்துக்கும் நல்லா இருக்கீங்களா? நான் பரவாயில்லைங்க. ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஏதோ அது சொல்லவே முடியலைங்க என்னால. இத வந்து டெய்லி இதுவே சொல்லி சொல்லி எனக்கு மனசு ஒரு மாதிரி எனக்கே என்னை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. என்னடா வாழ்க்கை! இல்ல யூடியூப்ல போய் போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறோமே அப்படின்ட்டு. நான் சில விஷயங்கள் மட்டும் தான் நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். எல்லா முழு விஷயம் நான் டோட்டல் எதுவும் சொல்லல. ஆ அதெல்லாம் சொன்னோம்னா இன்னும் ரொம்ப எல்லாத்துக்கும் மன இத ஆகும். வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் 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 தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அ ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்லதோ, கெட்டதோ ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அதுல 4 பேர் பங்கேத்துக்கிட்டாங்கன்னா, கொஞ்சம் மைண்ட் டிப்ரஷன் இல்லாம இருக்கும். சரி 4 பேர்த்த பார்த்து பேசிட்டு இருப்போம். ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படின்னு. இங்க என்னோட இதுல வந்து அப்படி இல்லைங்க. டோட்டல் 0. அதுதான் எனக்கு இருக்குது. இல்ல இதுல நான் வந்து சிம்பத் கிரியேட் பண்ணி இதுல ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குலாம் சான்ஸ் கிடையாது. நான் அந்த அளவுக்கு பண்ண போகவும் மாட்டேன். இருக்கிற இருக்கிற உள்ளங்கையில அளவு இடம் இருந்தாலும் சொந்த இடமா இருந்து, நம்மளுக்குன்னு ஒரு தனியா குடிசையா ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னா, நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷம் தனி சந்தோஷம் கிடைக்கும். ஒரு பக்கம் வாடகை வீட்ல இருந்துகிட்டு, யாரும் இல்லாம, இன்னைக்கு நான் படுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், யாரும் பார்க்கறதுக்கு எனக்கு ஆள் இல்ல யாருமே. சொல்றவங்க சொல்லுவாங்க, "நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ வந்து பார்த்துக்க, நான் இருக்கிறேன்" அப்படிம்பாங்க. ஆனா பார்க்க முடியாது. நான் அவங்கள யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். பார்க்க முடியாது. இதே நானா இருந்தாலுமே போய் பார்க்க முடியாது. நம்ம வேலை ஏதோ ஒண்ணு இருக்கும். ஏதாவது அந்த டயத்துக்கு ஆறுதலுக்கு சொல்லலாம். அவ்வளோதான் முடிக்கும். இனம் புரியாத வலி மட்டும் வந்துகிட்டே இருக்குது. யாரோ ஒருத்தர் ஒரு அன்பா இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த இப்ப எங்க பொண்ணா இருக்காங்க. பொண்ணு மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறேன். அது இருக்க இப்ப வந்து குறையுது இருந்தாலும் அப்பப்ப அது ரொம்ப ஃபீலிங்கையும் குடுக்குது. ஃபர்ஸ்ட் இருந்த மாரி மட்டும் இல்ல. ரொம்ப சண்டை போட்டுட்டே இருப்பேன். ரொம்ப ஓவர் சண்டை போடுவேன். அவள விட்டு பிரிஞ்சு வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு நொந்து நூலாகி சண்டை போட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தன டார்ச்சர் பண்ணி அவளே ரொம்ப இது பண்ணுனேன். நான் மட்டும் என் புள்ள வந்து என்னையே கொடுமைப்படுத்தி அந்த மாரிலாம் இல்ல. அவளையும் நல்லா டார்ச்சர் பண்ணேன். அவங்க எந்த அளவுக்கு வேதனைப்படணுமோ அவ அந்த அளவுக்கு பண்ணா. அப்படி இருந்தாலும் திரும்பவும் என்னை கூப்பிட்டு பேசுவா. நான் சண்டை கட்டியிருப்பேன் பயங்கரமா. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. திரும்ப ஃபோன் பண்ணுவேன். சொல்லுங்கம்மா அப்படிம்பா. அந்த இதே தான் வருத்தி. ஏன் அப்பளே ஃபோன் எடுக்காம இருக்க மாட்டா? யாராவது இல்ல ஃபோன் எடுத்தாலுமே, "ஏன் அப்பளே திட்டுனீங்கல்ல, எதுக்கு ஃபோன் பண்றீங்க?" அப்படின்னு கேட்கவும் மாட்டா. ஏதாவது ரொம்ப மிச்ச போச்சுன்னா ஃபோன் பண்ணாதீங்க. சண்டை வந்தப்ப அப்படி சொல்லுவா. திரும்பவும் கூப்பிட்டா சொல்ல மாட்டா. எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஏ ஏன் இப்படி ஒரு மைண்ட் நமக்கு முடியலைங்க, ரொம்ப முடியலைங்க. இதுல என்ன சொல்றது, என்ன வைக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த யூடியூப் சேனலே வேணாமான்னு தோணுது எனக்கு. எதுக்கு இந்த யூடியூப் சேனல வச்சு நடத்திக்கிட்டு நமக்கு என்ன வரப்போகுது இதுல? இல்ல அப்படியே வந்து நான் என்னுடைய வயிற்று செலவுக்கு எப்படியோ என் பொண்ணு குடுக்குறா அது போதும். இவ்வளோ ஒரு கஷ்டத்துல இது இது பண்ணி போட்டு நமக்கு என்ன கிடைக்குது? வேண்டாம். எதுக்கு வந்தேன்னே தெரியல. நான் வந்துட்டேன். யூடியூப்குள்ள எப்படியோ வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அச்சீவ் பண்ணணும்னு நெனச்சேன். அது என்னால மானிடைஸ் வாங்கி பண்ண முடிஞ்சது. டாலர் ஏறி இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. எவ்வளோ பணம் காசு இருந்து நெறைய அ எல்லாமே சந்தோஷமா இருந்தாலும், அன்பு அன்பு கிடைச்சு அன்பு கிடைச்சா மட்டும் தான் மனசு அமைதியா இருக்கும். அன்பு இல்லாதப்ப போற பக்கம்லாம் இந்த பக்கமும் முள்ளு, கரடு தான் கிடக்கு. அத தாண்டி போகணும். இந்த பக்கமா ஓடிடலாம்னா, இதுலயும் தண்ணி அதுன்னு போயிட்டு நம்ம பண்ண முடியாது. அன்பு தானா வந்து இயற்கையா வந்து நமக்கு கிடைச்சா மட்டும் தாங்க. நம்ம வற்புறுத்தி எப்படியாவது இப்படி பண்ணி இது பண்ணலாமா? அப்படி பண்ணி பண்ணலாம்னு தோணும். ஆனா, அவங்க வந்து அவாய்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு இருப்பாங்க. ஒரு சில இதுலலாம் ம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இது வரும். அத நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு நல்ல துணிமணி எடுத்து காட்ட மாட்டாங்க. நல்லா காஸ்ட்லியான துணிமணிலாம் என்னைக்குமே எடுத்து காட்ட மாட்டேன். அதுல எனக்கு விருப்பமும் இல்ல. அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. வீட்டுக்குள்ள இருக்கிற நைட்டியோடவே கிடப்பேன். யார் இருக்காங்க எங்க வீட்ல சொல்லுங்க. நான் ஒருத்தி மட்டும் இருக்கிறேன். வெளியில போனா அந்த ட்ரெஸ் போட்டு வருவேன். இதுக்கு முன்னாடி என்னால ட்ரெஸ் கூட மாத்தி போட முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சு. அத கூட அப்படியே நைட்டியோட ஓடிருவேன். அப்படி கூட போன காலம் இருக்குது. ஆ சைபருக்கு ஆஃபீஸ் போறப்ப கூட நைட்டியோட போனேன். ஒரு பொண்ணு சொல்லுச்சு, "அம்மா வீட்ல இருந்தா பரவால்ல. ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்கல்ல, இதெல்லாம் போடக்கூடாது" அப்படின்னு. அந்த மாரி என் மனநிலை அந்த அளவுக்கு பாதிச்சிருந்துச்சு. யூடியூப்ல வந்து நான் எதுவுமே சம்பாரிச்சு எதுவும் பண்ணவும் இல்ல. ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான். ஆனா கடவுள் எந்த நேரத்தில எப்படி குடுப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாருன்னு நமக்கு தெரியல எனக்கு. ஏதோ போய்க்கிட்டே இருக்குது அப்படியே. அடுத்த வீடியோல பார்க்கலாங்க ப்ளீஸ். நன்றி.